பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 144 சங்கீதத்தினுடைய 1 வசனம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது என்கிற ஒரு பக்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தர். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போன பாதையை குறித்து அவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக அந்த வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி முன்குறிக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவருக்கு யுத்தம் என்பது பழக்கமில்லாத ஒன்று. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி என் விரல்களை யுத்தத்திற்கும் என் கைகளை போருக்கும் ஆண்டவர் பழக்குவித்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் நம்ம என்ன காரியத்திற்காக முன்குறித்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே நம்மை முன்குறித்திருக்கிறாரோ, நம்ம எல்லாரையும் தேவன் அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நம்மை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நம்மை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஆனால் நாம் போகிற பாதைக்கும், இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற பாதைக்கும், ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய காரியங்களுக்கும் நம்ம இன்னைக்கு போகிற பாதைக்கு சம்பந்தம் இல்லை. அந்த நாளில் தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் போன பாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது ஒரு மெய்ப்பனாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆடுகளுக்கு பின்னாக போய்கொண்டிருந்த ஒரு மெய்ப்பனாக தான் அவருடைய வாழ்க்கை தொடங்கினது. ஆனால் அவரை ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ராஜாவாக்கி பார்த்தார். ராஜாவுக்கு மெயினாக யுத்தம் பண்ண தெரிய வேண்டும். அதுக்கு தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்தார். ஆண்டவர் நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன். நீ என்ன காரியங்களுக்கு செய்ய வேண்டும், நம்ம எப்படியாக போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நடத்துகிற தேவன். ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் முன்குறிக்கிறார். முன்குறித்து அவர்களை அந்த காரியத்திற்கென்று தகுதிப்படுத்துவார். இதுதான் தேவன் நமக்கு செய்கிற ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களை ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ, சில காரியங்கள் உங்களுக்கு தெரியலை, இந்த காரியங்களுக்குள்ள, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நான் போனது கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்த்தது இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு இருந்தது இல்லை, இதெல்லாம் நான் பழகினது கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு பாதைக்குள்ளாக, இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக தேவன் என்னை கொண்டு செல்ல வைக்கிறாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து ஒருவேளை திகைத்து போன ஒரு நிலைமையில் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கின ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், அன்றைக்கு பக்தன் தாவீதிற்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியம், அவரை அழைத்தார், ராஜாவாக முன்குறித்தார். முன்குறித்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய கைகளை போருக்கு ஆண்டவர் பழக்க வைத்தார். அவர்கள் விரல்களை யுத்தத்திற்கு பழக்க வைத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் என்ன நோக்கத்திற்காக தேவன் முன்குறித்தாரோ, அந்த முன்குறித்த அந்த அழைப்பிற்கும், அந்த தரிசனத்திற்கும், அந்த வேலைக்கும், அந்த காரியங்களுக்கும் நம்மை தேவன் கற்றுக் கொடுத்து நம்மை படிப்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதைதான் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் அழைக்கும் போது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம செய்து கொள்ள வேண்டும், அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கேற்ற ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், விவேகம் இல்லாமல் இருக்கலாம், முன் அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம், இது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், என் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரானால் அதற்கு அனுபவமோ மற்ற காரியங்களோ ரெண்டாவது விஷயம்தான். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை அதில் பழக்குவிக்கிற ஒரு தேவன் அவர். இதைத்தான் நாம் புரிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, அவருடைய கைகளை ஆண்டவர் பழக்குவித்தார், விரல்களை யுத்தத்திற்கென்று பழக்குவித்தார். எப்படியாக சத்துருக்களோடு போராட வேண்டும், எப்படி நீ யுத்தத்தை நடத்த வேண்டும் என ராஜாவாக நிற்கிறவர் யுத்தம் தெரியாமல் இருக்க முடியாது. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவருக்கு யுத்தம் பண்ணின அனுபவம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப அதை ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த அனுபவம் அவருக்கு தேவை.
அதை ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்ததை போல இன்றைக்கு தேவன் நமக்கும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன காரியத்தை நான் முன்வைத்திருக்கிறேனோ, உங்களை என்ன பாதைக்கு நேராக கொண்டு போகிறேனோ, ஒரு வேலை ஸ்தலத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தான்னா, அந்த வேலைக்கு உங்களை எப்படி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், அங்கே எப்படி பேசுறது, ஜனங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்றதுன்னு எனக்கு தெரியாது, அந்த அனுபவங்கள் இல்லை அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஊழியங்கள் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எப்படியாக ஜெபிக்க வேண்டும், எப்படி நீங்க ஆயத்தப்படுத்தணும், எப்படி இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அன்றைக்கு தாவீது பக்தனுக்கு கற்றுக் கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற சத்தத்திற்கு நாம கீழ்ப்படி ஆயத்தமாக வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அப்படி நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பித்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா, நமக்கு வேண்டிய காரியங்களை நமக்கு செய்து கொடுக்கிறதற்கு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்ன வார்த்தையை பேசி இருக்கிறார்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒண்ணுமே சொல்லாம, ஆண்டவரே நீங்க உம்முடைய திட்டமும் உம்முடைய சித்தமும் என் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டிய அந்த இருதயத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, அன்றைக்கு பக்தன் தாவீதிற்கு நீர் கற்றுக் கொடுத்ததை போல அவருடைய கைகளை போருக்கும் அவருடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்த தேவனே, இன்றைக்கு நீர் எங்களை குறித்து எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்திற்கும் நீர் எங்களை கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, தடைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி ஒரு விடுதலை கட்டளையிடும்படி உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இந்த நாளிலே வெளிப்படுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.